சில டைம் இப்படி என்ன பேசணும் தெரியாது, அந்த மாதிரி மூமெண்ட்டில் நான் இருக்கேன். சென்னை வந்தால் எப்போ எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன பேசணும் இவங்களெல்லாம் முன்னாடி அப்படி கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சென்னை ப்ரெஸ், தமிழ்நாடு ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். எப்போ இங்கே தான் நான் எல்லாருக்கும் தெரியும், நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். ஸோ எப்போ நான் சென்னைக்கு வந்து ஏதோ ஃபிலிம் ப்ரொமோட் பண்ணப்போ RRR, மகதீரா அண்ட் அதர் ஃபிலிம்ஸ் ఒక ஹோம் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி ஃபீலிங் வரும். நம்ம அம்மா இங்கே தான் பிறந்தாங்க அம்மா. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் கம்மிங் டு மை மதர்ஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவி பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இது ரெண்டு 2.5 years அப்புறம் இந்த மூவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்கள் 285 days 2 yearsல வேலை பண்ணோம். ஒரே ஒரு వ్యక్తి நம்ம புச்சி அவர்கள் 5 to 6 years இந்த மூவி மேலே ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்னும் கஷ்டப்பட்டேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. when you have such greatness part of our film like Buchi's writing, சுகுமார் கார் தான் அவங்க என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ சுகுமார் காருக்கு ரொம்ப தேங்க்யூ. and you have Rahman sir, the biggest center pillar. நாங்கள் எல்லாம் 4 pillars பெரிய வீடு பிடிச்சிட்டு இருக்கோம். சென்டரில் நாங்கள் பண்ண கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு இப்போ மார்னிங் 6 லாஸ்ட் 10 days, I believe more than 10 days, he's been sleeping early hours of the morning. So thank you so much. It's so inspiring to work with legends like A.R. Rahman avargal. So and coming to Shivanna, avangal vandane screen mele oka fire, oka blaze mari varuvanga. Na jailer எத்தனை வாட்டி நான் பார்த்தேன் உங்கள் கேரக்டர் கோசம் எனக்கு தெரியும். காரில் போனால் பார்த்துவேன், ஒரு சின்ன ஹை வரும், அந்த ஸ்லோமோ ஷாட், அந்த பீடி சிகரெட் பட்டுக்கொண்டு. இட் இஸ் அ ஐகானிக் பர்சன், ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ். Just his eyes speak so much volume of expression. And my favorite, I have produced 2 films with him and I've worked on 2 films. 4 film na Randy sir kuda vela panna. Avangal is a legend. Avangal robo pannappo na enakku each and every frame and the songs la the golden sets ella irukku. And the song Machu Beach la panna song and the mandi visual enakku oru kodunga Randy sir, na ippo kettite irupen. So thank you Randy sir, it is a pleasure to work with you. He's worked with such brilliant talent, Rajni sir, Kamal sir, Shankar sir, and he knows, and the seniority kaamikka matanga. So thank you so much. Avala humble, you were approached all of us in this film. You're the biggest asset on the sets for Buchi. Thank you. And Divendu, நிஜ லைஃப்ல கூட கேங்ஸ்டர் மாதிரியா ஆக்ட் பண்ணுவாங்க. அவன் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அந்த பைக் ஷாட் பார்த்தீங்க, நானும் இவன் சேம் ஹைட் தான், ரொம்ப ஹைட் இல்லை, 6 feet மாதிரி. பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இஸ் லைக் 6'5", அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருப்போம். ஸோ தேங்க்யூ திவேந்து ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்யூ ஜான்வி காரு. யூ ஆர் யூ ஆர் த கலர் ஆஃப் த ஃபிலிம், யூ ஆர் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃபிலிம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம சதீஷ் கில்லார் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபிலிம் కష్టం இல்லை, ఏదో ఇష్టంతో చేసిన సినిమా ఇది. அது ரொம்ப இஷ்டத்தை கூட பண்ணேன். ஸோ காதலிச்சு பண்ணேன். ஸோ எப்போ எவ்ரிடே ஷூட்டிங்கில் வீட்டுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மதர், நிறுத்துடா எவ்வளோ பேசுவேன் நீ இவ்வளோ இன்னைக்கு ஷூட்டிங் பற்றி, ஐ டு கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் saying அம்மா இது பண்ண அது பண்ண, ப்ளீஸ் நிறுத்துறீங்க. ஸோ அவளை லவ் இருந்துச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபிலிம் இருக்கும். ஐ செட் ஏன் எப்போ ஆனால் நீங்கள் ஃபிலிம் பற்றி திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுனீங்களோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்போ ஹிட் தான் ஆயிடுச்சு. நான் RRR பற்றி பேசினேன், ரங்கஸ்தலம் பற்றி பேசினேன், மகதீரா. அண்ட் நவ் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் அகெயின் கோயிங் பேக் ஹோம் அண்ட் டாக்கிங் அபவுட் பெத்தி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒன் ரீசன் எனக்கு போதும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. இட் இஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் ஃபிலிம். ஐ எம் வெரி ப்ரவுட். இது என்னோட லைப்ரரியில் லைஃப் லாங் இருப்போம். அந்த மாதிரி ஃபிலிம் புச்சி எனக்கு கொடுத்தாங்க, சுகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம
Tamil Nadu CM, Honorable CM, Joseph Vijay Garu, இவள பீக் கெரியர், இவள ஸ்டார்டம்ல இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்னு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படினாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு 2-3 இருக்கு சார். நிறைய வேணா சோ 3 இருக்கு. எல்லாத்துக்குமே மாறணும், பிசிக்கலாவும் மாறணும், மென்டலி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவுல போயிடலாமா சார்? இன்னொரு எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்னா புச்சினி டீல் பண்ணதான். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன் இது. ஸோ புச்சி ஒரு வாட்டு கூட அந்த ஸ்க்ரீனில் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட்டுக்கு இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்ட் எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ அது வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்க வீட்டு பையன் மாதிரி தான் நாங்க வந்து பாக்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்க வரும்போதும் எங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயம் இங்க வந்து நீங்க ஒன்னு ஒரு டேக் அவே எடுத்துட்டு போவீங்க, ஒன்னு ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப they're not shy audience, they're unpardonable, they love films. I mean, we have seen the greatest films. Our film industry also used to work from here. The beautiful culture, எவ்வளவு disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, உப்பு இது போட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ கிளீன் அண்ட் நீட். அவங்கள சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் கிளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃபிளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறைய பண்ணுங்க, நாங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். அந்த ரஹ்மான் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேக்குறீங்க, அவரை கையை உடைச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார்? பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ புச்சி. அந்த குஸ்தியில கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். அடிபடுச்சு அவ்வளவுதான். நான் பெரிய ஐடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலா சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி கதையில ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டத்திலிருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. Okay sir, and thank you. And நாங்க எல்லாத்த பத்தியும் ஒன்னு பேசிட்டோம். ஒன்னு லாஸ்டா கடைசியா ஜான்வி கபூர் அங்க நிறைய வந்து பாய்ஸ்லாம் வந்து வாவ் நல்லா பயங்கரமா இருக்காங்க. அவங்கள அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்கள லைஃப்ல போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க and I wish her all the best. Thank you so much, Janvi.